வணக்கம். முடிந்தவரை எல்லோருடன் பகிருங்கள். புற்றுநோய் வந்துவிட்டது என்றாலே சகல சப்த நாடிகளும் ஒடுங்கி போய் தளர்ந்து விடுவார்கள். அருகிலிருந்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்ட புற்றுநோயை படிப்படியாக முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிய வைத்தியம் இது. புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மருந்தை தயாரிக்கும் விதத்தை இப்பொழுது பார்ப்போம். இதற்கு தேவையான மூலிகை பொருட்கள் நமக்கு எளிதாக கிடைக்கும். சோற்று கற்றாழை. சோற்று கற்றாழை 400 கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள். சுத்தமான மலை தேன் 500 கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள். விஸ்கி அல்லது பிராந்தி 50 மில்லி மருந்தாக மட்டும் பயன்படுத்த வேண்டும். தயாரிக்கும் முறை: சோற்று கற்றாழை எடுத்து பக்கவாட்டில் உள்ள முட்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். தோலை நீக்கிவிடக்கூடாது. தோலை சுத்தமான துணியினால் துடைத்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிறியதாக கற்றாழையை நறுக்கி கொள்ள வேண்டும். நறுக்கப்பட்ட துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் கொட்டி தேன் மற்றும் விஸ்கி அல்லது பிராண்டியுடன் சேர்த்து ஒரு கரண்டியால் நன்றாக கலக்க வேண்டும். இப்பொழுது மருந்து தயாராகிவிட்டது. இந்த மருந்தை உட்கொள்ளும் விதம்: இம்மருந்தை தினமும் 3 வேளை உணவு அருந்துவதற்கு 30 நிமிடத்திற்கு முன்பு 15 ml வீதம் உண்ண வேண்டும். ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போதும் மருந்தை நன்றாக குலுக்கி கொள்ள வேண்டும். இந்த அளவில் செய்தால் 10 நாட்களுக்கு இந்த மருந்து வரும். மருந்து தீர்ந்தவுடன் 10 நாள் கழித்து மீண்டும் தயாரித்து உண்ண வேண்டும். 10 நாட்களுக்கு மேல் மருந்தை ஸ்டோரேஜ் செய்யக்கூடாது. இடையிடையே மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு நோய் நன்கு குணமாகும் வரை மருந்தை உட்கொள்ள வேண்டும். சிலருக்கு மிக குறுகிய காலத்திலேயே இதன் மூலம் நிவாரணம் கிடைக்கும். இது மிகவும் எளிதான சக்தி மிகுந்த மருந்தாகும். மருந்தை குளிர்சாதன பெட்டியிலோ அல்லது அதிக வெப்பம் இல்லாத இடங்களிலோ காற்று புகாத பாட்டிலில் வைத்திருப்பது நல்லது. முடிந்தவரை அனைவருக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.